சத்குரு சாய்நாத மகாராஜ கி. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால ஒரு 10-15 பேர் வந்திருக்கோம். நித்திய பிரகாரம் இதே மாதிரி வந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சம்சார வாழ்க்கை இருக்கு. எல்லாருமே லௌகீகத்துல கொஞ்சம் ஈடுபாடுபட்டு தான் ஆகணும். இருந்தாலும் இந்த 48 நாள் எதனால நம்மளுடைய கோவில்ல ஹோமம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்காக, நம்மளுடைய பந்து ஜனங்களுக்காக, நம்மளுடைய ஃபேமிலிக்காக, இந்த லோகத்துக்காக நம்ம பண்றோம். அப்படின்றதுனால இந்த ஹோமத்துல, இந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறதுனால அதோடைய பலன் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கோவிலுக்கு போனா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்ல பலன் நமக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி உண்டு. ஆனா இந்த 48 நாள் நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, தனித்தனியா சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நித்திய பிரகாரம் யாராவது ஒருத்தங்க உபயதார் மாதிரி, இன்னைக்கு நானு நாளைக்கு நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒருத்தங்க உங்களுடைய காசை கொடுத்து, இன்னைக்கு நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். பெருசா ஒன்னும் நம்ம ஆலயத்துல கேட்கல, 4000 ரூபாவோ என்னமோதான் கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவுதான். ஆனா இங்க நடக்கிறது அதுக்கு மேலேயே நடக்குது. செலவு அப்படின்னு பார்த்தேன்னா, ஓப்பனா சொல்லணும்னா எனக்கே 3000 ரூபாய் சம்பாவனை கொடுக்குறாங்க. அதுக்கு மேல 1000 ரூபாய் வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. பூ இருக்கு, பிரசாதம் இருக்கு, பணம் இருக்கு, மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால இந்த கோவில் முழுக்க வெறும் இந்த மாதிரியான ஒரு லௌகீகத்துல எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்கணும், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப மினிமம் பட்ஜெட் வச்சுதான் இந்த கோவில்ல இந்த 48 நாள் ஹோமங்களை பூஜைகளை பண்றாங்க. அதுவும் நம்ம நினைச்சிருந்தா வெறும் நெல் பூரி மட்டும் வச்சியோ, இல்ல இந்த 54 108 ஹோம திரவியங்கள் இருக்கு, இது வெறும் 50 ரூபாய் 100 ரூபாயிலே முடிஞ்சிடும். இது நினைச்சே இது வச்சே நம்ம ஹோமம் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படிலாம் வேண்டாம், நம்ம பண்றது ஒழுங்கா ஸ்ரத்தையா பக்தியா பண்ணிடலாம் அப்படின்னு தனித்தனியா ஒரு 12 மூலிகை ரொம்ப காஸ்ட்லியான மூலிகை. நம்ம ஹோமம் பண்ண எல்லா மூலிகைக்குமே ரொம்ப காஸ்ட்லியான மூலிகை தனித்தனியா வாங்கி, அதெல்லாம் இந்த பட்ஜெட்ல வரவே வராது. அதெல்லாம் அவங்க ஆத்மார்த்தமா பண்றாங்க. அது பாபா எடுத்துக்கிறார், அவ்வளவுதான். சோ அதனால தனித்தனியா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்பெசிபிக்கா இப்ப ஒரே நாள் 2-3 வந்தாலும் சந்தோஷம் தான். இல்ல நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம பண்ணாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பொதுவா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு, அந்த பிறந்த மாசத்துல அந்த நட்சத்திரம் வரும்போது ஸ்டார் பர்த்டே அப்படின்னு கொண்டாடுவோம் இல்லையா? சோ இந்த 1.5 மாசத்துல நமக்கு அந்த ஸ்டார் பர்த்டே வராத பட்சத்துல நமக்கு நம்மளுடைய சுய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நட்சத்திரம் 48 நாள்ல 2 தடவை இல்ல ஒரு தடவையாவது கம்பல்சரி வந்துடும். அன்னைக்கு நம்மளுடைய உபயம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு காரிய கர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த கர்த்தாவுடைய குல தெய்வத்துக்கும் ஹோமங்கள் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குல தெய்வத்துக்கும் ஹோமம் இருக்கு, பூஜை இருக்கு. அதோடைய பலனும் இங்க சாய்நாதர் மூலியமா நம்ம எல்லாருக்கும் வரும். அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கல்பத்துலதான் நம்ம பிரார்த்தனையே பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்கு மேலதான் வந்தேன்னு நினைக்கிறேன். 10:30 மணில இருந்தே இங்க பூஜை சங்கல்பம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அந்த சங்கல்பத்துல நீங்க கலந்துகிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ராதிகா அம்மா, இல்லைன்னா லதா அம்மா, கோவிந்தன் ஐயா, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் ரெகுலரா இங்க கலந்துக்கிறவங்க. அந்த சங்கல்பத்துல என்ன சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த லோகம் நல்லா இருக்கணும், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பிராணிகளும் நல்ல சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு, நிறைய ஒரு பர்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்லபடியா வளரணும், அப்புறமா அது படிக்கணும், அதுக்கப்புறமா உத்தியோகத்துக்கு போகணும், அப்புறமா அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு ஜீவ சமൃத்தி குழந்தை பிறக்கணும், ஜாதக ரீதியா எந்த ஒரு தோஷங்களும் இருக்கக்கூடாது, நவக்கிரக உபத்திரவங்களும் இருக்கக்கூடாது, ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும், வியாதிகள் இருந்தா நிவர்த்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான சங்கல்பமும் நம்ம பூஜை பண்ணும் போதே பிரார்த்தனை பண்ணியிருப்போம். இது நித்திய பிரகாரம் 48 நாள் நடக்க போது, இன்னைக்கு 8வது நாளா நடந்திருக்கு. அதனால நீங்க இதுல ஸ்பெசிபிக்கா பணம் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு புண்ணியமா சேரும் அப்படிங்கறது அதையே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 8வது நாள் குருவாசனம், வியாழக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு சாய்நாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அதுவும் இல்லாம நேற்று குரு பௌர்ணிமா. நேற்று இதுல எத்தனை பேர் நேற்று வந்தேல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சத்யநாராயண பூஜை பண்ணோம். மாமி வந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. சத்யநாராயண பூஜையும் பண்ணோம். நம்ம மாட்டேல் 5வது கதை முடிச்சு கற்பூர ஹாரதி காமிக்கும் போது சத்யநாராயண படத்துல இருந்து பூ, கட்டின பூ கீழே விழுந்தது. இது பயங்கர மிராக்கலா இருந்தது. யாரும் தட்டி விட்டோ இது எதுவும் இது பார்த்து எல்லாரும் சாட்சி, அவரே சாட்சி. காத்தும் கிடையாது, இது மாதிரி ஃப்ரீயா தான் இருந்தது.
இதுல இன்னொரு மிராக்கல் என்ன அப்படின்னா, நேத்து என்னுடைய ஆத்துக்காரி வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க எந்த டைம்ல விழுந்ததோ அதே டைம்ல அங்க விழுந்தது. இங்க நான் சத்யநாராயண பூஜை பண்றேங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நானும் நம்ம வீட்டுல சத்யநாராயண பூஜை பண்ணேன், நீங்க சாய்பாபா கோவிலுக்கு தானே பூஜை போனீங்க, அங்க எங்க சத்யநாராயண பூஜை பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வேவ்ல இருந்து நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி அது தெரிஞ்சிருக்கு. அதனால இது மாதிரி ஒரு எனர்ஜி இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் போன வியாழக்கிழமை அன்னைக்கு ஹோமம் பண்ணும்போது எவ்வளவு புகை வந்ததுங்கிறது முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இன்னைக்கு என்னங்கிறது தெரியும். ஹோமம் பண்றதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எல்லா சங்கடங்களும் ஒரு இடத்துல கொட்டுவோம். அந்த சங்கடத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் பூஜை ஹோமம்லாம் பண்றோம். சோ ஹோமம் பண்ணும்போது புகை நிறைய வந்தது, நம்மளால அந்த ஹோமத்துல உட்காரவே முடியல அப்படின்னா அவ்வளோ கர்மாக்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ இருந்தது, ரெண்டாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 50% கம்மின்னு நினைக்கிறேன். அவ்வளோ புகை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்மளுடைய கோவில் அவ்வளோ சங்கடத்தை நம்ம கொட்டுறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்றதுனாலதான் இப்போ ஹோமம் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இப்ப மேற்கொண்டு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகி அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம கோவிலுக்கு வர வர வரதான் அந்த பாசிட்டிவா நம்ம சம்பாதிச்சுக்க முடியும், நமக்கு பர்சனலா அனுபவிச்சுக்க முடியும். நம்ம சங்கடத்தை கொட்டுறதுக்கு மட்டும் கோவில் யூஸ் பண்ணாம அந்த பாசிட்டிவா அனுபவிக்கிறதுக்கும் நம்ம கோவில் யூஸ் பண்ணணும்ன்றதுனாலதான் நம்மளுடைய கர்ம பூமி பாரத தேசத்துல அவ்வளவு கோவில்கள், எண்ண முடியாத அளவுக்கு கோவில்கள் வந்து அவ்வளவு பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், இது மாதிரி நிறைய பேர். அதனால நேற்று குரு பௌர்ணிமா, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, இது எல்லாத்தையும் உத்தேசமா வச்சு நம்மளுடைய சாய்நாதருக்கு விசேஷ பூஜா ஆராதனை நடந்திருக்கு. இப்போ கற்பூர ஹாரதி நடக்க போகுது. அதனால எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு கற்பூர ஹாரதி காமிக்கும் போது மெல்லமா எழுந்து நின்னுக்கணும். அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே சத்குரு சாய்நாத மகாராஜ் கி சந்தோஷம். கிளாப் பண்ணுங்க. உங்க பேரு? அலமேலு அஸ்வினி நட்சத்திரம். நீங்க தான் அலமேலு சாயா? எல்லாரும் தான் போயிட்டு இருந்தாங்க. அலமேலு சாயம்மா இப்ப ஃபர்ஸ்ட் இத சொல்லிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பிச்சு நேத்து உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். எங்க ஆளை காணோம், எல்லாரும் உங்களை தேடிட்டு இருந்தாங்க. நான் உங்களை பார்த்தது இல்லைன்றதுனால எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்துட்டோம். ஆனால் அவசியம் உங்களை மாதிரி நிறைய பேர் இங்க பண்ணணும்னு நான் பிரார்த்தனை. அப்படியா? சஷ்டியத்தை பூர்த்தி அப்போ சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிட்டேன். 60வது கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. அது உங்களுடைய ஆத்துக்காரருக்கு 60 வயசு ஆயிருக்கு. 60வது பர்த்டே. சந்தோஷம். உங்களை பார்த்தா நான் 40 வயசு மாதிரி தான் தெரியுது. அவருடைய அனுகிரகம். ரைட். சரி. செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி. சரி. அவசியம் நோட் பண்ணி சொல்றேன். அவசியம் அன்னைக்கு நல்லா பண்ணிடலாம். அன்னைக்கு சீக்கிரம் வரணும். சங்கல்பத்துக்கு வந்துடணும். சொல்லுங்க. 10 மணி வந்துடணும். அவ்வளோ உத்தரவு வந்துருச்சு. எல்லாரும் பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கம்மா. உட்கார்ந்து மாதிரி மெல்லமா எழுந்து வந்துருவாங்க. அப்படியே ஓம்